வணக்கம். வள்ளுவரே, பொறாமை குணத்தின் தீங்குகளை பற்றி இவ்வளவு சொல்கிறீங்களே, நடைமுறையில் பொறாமை குணம் உள்ள பலர் நல்லா தானே இருக்காங்க? ஆமாம்ப்பா, எனக்கே விளங்காத விஷயம் இதுதான். பொறாமை குணம் உள்ளவங்க மட்டும் இல்லை, பல்வேறு தீங்குகள் செய்கிற அயோக்கியர்கள் நல்லா இருக்கிறதையும், பொறாமை குணம் இல்லாத பிறருக்கு நன்மையை செய்கின்ற நல்லவர்கள் அல்லல்படுவதையும் வாழ்க்கையில் பார்க்க தான் செய்கிறோம். இதைத்தான் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்னு அழுக்காரமை அதிகாரத்தில் 169வது குறளாக எழுதி வச்சேன். இதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சா, முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியம் தான் காரணமாக இருக்கும்னு தோணுது. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பிறவியில் பொறாமை குணம் இல்லாத, தீங்குகள் செய்யாத நல்லவர்களாக நாம் வாழணும். சபா சொல்லுவரே, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இந்த பிறவியில் மட்டுமல்ல, அடுத்த பிறவியிலையும் நல்லா இருக்கணும்னா பொறாமை நீக்கி தீங்குகள் செய்யாத நல்லவனாக வாழணுங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டீங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.